போறது முக்கியமான குடும்ப சமாச்சாரம். நானும் முக்கியமான குடும்ப சமாச்சாரத்துக்கு தான் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது சொன்னா புரிஞ்சுக்கிறாளுன்னா பரவாயில்ல. ஓஹோ, ஏண்டி என்ன எதுன்னே தெரியாம இருந்தால நேத்து நீ தான் ஊசி போட்ட. இன்னைக்கு நான் ஒரு இதா வந்திருக்கும் போது நீ பாட்டுல குறுக்கு திரும்பிட்ட, என்ன அர்த்தம்? அது என்ன அது இல்லன்ட்டு இன்னைக்கு நான் வாசலையும் போய் படுக்க முடியாது. ஏன்னா கட்டளை தூக்கி மண்ணாங்கட்டிக்கிட்டு கொடுத்துட்டேன். அதான் நீ கெஞ்சினா மிஞ்சுவ, மிஞ்சினா கெஞ்சுவ, பரவாயில்ல. இன்னைக்கு நான் வெடிய வெடிய குப்புறப்படுத்துக்கிறேன் பாரு. புருஷன் பொண்டாட்டினா ராத்திரி மட்டும்தான் உலகம் நினைக்கிற மனுஷன் கிட்ட என்னத்த பேச முடியும்? சரி சரி, கட்டில படுத்தாச்சு. இப்பதான் என்ற கட்டு குட்டி எனக்கு வருது பாரு. என்னாச்சு? ஏண்டி கழுத்து காது மூக்குன்னு அங்கங்க செயினு ஜிமிக்கியா மாட்டிட்டு இருக்கிய? ஆமாமா, எனக்கு எவ்வளவு எரிச்சல் இருந்தா கூட உங்களுக்கு அந்த சொகத்து மட்டும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு எதுவுமே கேட்டு போறது இல்ல, எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும். குத்துட்டும். முள்ளு காட்டுல சுத்தனவன் இந்த குத்தல என்ன பண்ண போகுது? சின்ராசு, சின்ராசு, ஆட்டா கொஞ்சம் இங்க வாப்பா. ஆட்டா, நானே என்ற வீட்டுக்காரியும் இங்க முக்கியமான ஒரு குடும்ப சோழியா கலந்து பேசிட்டு ஆட்டா அவசியம் வரணுமா? நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம ஓடி வருவேன். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி எல்லாம் கேக்குற? இல்ல இல்ல, வந்துட்டேன். எந்த நேரத்துல போறதுன்னு இல்ல, பேச படியா. இது முக்கியம் தாண்டே. ஆனா ஆட்டா கூப்பிடுறாங்க, நான் போகணும். நீ தூங்கிறாத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் நான். ஆத்தா, அந்த கட்டில போய் படுத்துக்கப்ப. பிள்ளை இருக்கு, ஆத்தா ரூம்ல படுத்துக்குதா. நீ வா, நம்ம 2 பேரும் கட்டில படுத்துக்குவோம். இல்ல சின்ராசு, நீ மட்டும் போய் படுத்துக்க. ஆத்தா, நீ என்ற வீட்டுக்காரி. இது ஆடி மாசம், புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்கு ஆகாது. நீ மட்டும் போய் படுத்துக்கப்ப. ஏனாத்தா, நல்லா தெரியுமே இன்னைக்கு ஆடி பிறந்ததா? நல்லா தெரியும். நீ நம்ம வீட்டு கேலண்டர் பார்த்து சொல்லிருப்ப. நம்ம வீட்டு கேலண்டர் சரியில்லாத்தா? சரியா இருக்கு, எனக்கும் நல்லா தெரியும். ஏனாத்தா, ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லையா? ரொம்ப தப்பு, பேசாம போய் படு. ஒண்ணு பண்றேனே, நான் போய் ரூமுக்குள்ள ருக்கு கிட்ட பேச்சு கொடுத்துட்டே படுத்துக்கிறேன். பேச்சோட நிறுத்திக்கிறிய? கஷ்டம்தான். அப்ப போய் படு. சரி. பாயா, உன்னை வரல பாரு. பாயா, ஓடி பாயா. பிள்ளை ருக்கு, ஆத்தா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க வந்தது ரொம்ப தப்பு. என்னது ஆத்தா ஆத்தான்னுட்டு? ஆத்தா சொல்றதெல்லாம் வேதவாக்கா? ஆத்தா பத்தி எல்லாம் தப்பா பேசாத. என்ன தப்பா பேசாத? பின்ன என்ன பிள்ளை, ஆடி மாசம் புருஷன் முன்னாடி சேர்ந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஆத்தா சொன்னாங்க. அது நியாயம் தானே? என்ன வாயா, உட்காரியா. ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டிங்க ஏன் ஒண்ணு சேரக்கூடாது தெரியுமா? அது நான் ஆத்தா கிட்ட கேட்கல. அதானே பார்த்தேன். என்னைக்காவது ஆத்தா கிட்ட திருப்பி கேள்வி கேட்டிருந்தாத்தா நீ எப்பவும் உருப்பிட்டு இருப்பியே. அது சரி, ஆடி மாசம் புருஷன் பொண்டாட்டி ஏன் சேரக்கூடாது? இப்ப அது இல்ல பிரச்சனை. நான் பேச வந்தது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆடி மாசம் புருஷன் பொண்டாட்டி ஏன் சேரக்கூடாது? ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும். சித்திரை மாசங்கிறது சரியான கத்திரி வெயில். அந்த நேரத்துல கர்ப்பஸ்திரீக்கு பிரசவ வேதனை வந்தா ரொம்ப ஆபத்தா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு அம்மங்கிம்ம மாதிரி ஏதாவது பெரிய வியாதி வரும். அதனாலதான் ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறது. என்ன ஒரு நியாயம், என்ன ஒரு தர்மம், என்ன ஒரு தத்துவம்! உனக்கும் உன்ற குழந்தைக்கும் எந்த வில்லங்கமும் வரக்கூடாதுன்னா ஆத்தா அக்கறையோட சொல்லி இருக்கு. அதுக்காக உலகத்துல யாருமே ஆறு மாசத்துல ஒண்ணு சேர்றது கிடையாதா? சரி வாங்குற. இல்ல, அது எப்படி சேர்ந்தா குழந்தை பிறந்துருமே? குழந்தை பிறக்காமலேயே சேர்றதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? நீ வச்சிருக்க? வச்சிருக்கேன். ஆமா, நீ சொல்றத பார்த்தா அது ரொம்ப விவரமான மருந்தா இருக்கு. ஆனா நீ புதுசா கல்யாணம் கட்டவ, உனக்கு எப்படி பிள்ளை கிடைச்சது? உனக்கு எப்படி ஆடி மாசம்னு சொல்லி கொடுக்க ஒரு ஆத்தா இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க.
அடியே உன் வீட்டுக்காரனை பார்த்தா முரட்டாம்பள மாதிரி இருக்கு. ஆடி மாசத்துல தள்ளி படுன்னா தகராறு பண்ணாலும் பண்ணுவாரு. எதுக்கும் இதை கையில வச்சுக்கன்னு வலுக்க டைம் கொடுத்து விட்டாங்க. சும்மா சொல்லப்படாது. கிளவி ஏகப்பட்ட சமாச்சார கைவசம் வச்சிருக்கு. அந்த மருந்து எடு. அது எதுக்கு இப்போ? எடுப்புல உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனீங்க. ஐயோ முதல்ல மருந்து எடுப்புல. ஐயோ Is there anything better than earning thousands of Alaska Airlines miles flying on one of their global partners? Maybe being completely horizontal. ஆம்பளை நீயா தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம். வெக்க இல்லாம என் வாயை புடுங்குறியே. படிப்பறிவு இல்லாம போச்சு. அதுக்கு என்ன பண்றதாமா? சினிமாவில குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்துல காட்டுவாங்களே, பார்த்ததே இல்லையா? நான் இங்க தீபாவளி பழைய எம்ஜிஆர் படம் மட்டும் தான் பாப்பேன். ஆமா, இது இருந்ததுன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்காதா? நிச்சயமா பிறக்காது. ஆடி மாசத்துல மட்டும் இல்ல, 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் நாம தினமும் யூஸ் பண்ண வேண்டிய சமாச்சாரம். குடும்ப கட்டுப்பாடுக்காக கவர்மெண்டே கண்டுபிடிச்சிருக்கிற சாதனை இது. கவர்மெண்ட்ல இவ்வளவு வசதியான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சா? எங்கே போற? ஆத்தா கிட்ட காமிச்சு. ஆத்தோ எந்திரி எந்திரி ஆத்தா. என்னப்பா? கவலை விடு ஆத்தா. ஆடி மாசம் சேர்ந்தா கூட குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. மருந்தா? ஆத்தா, நான் நீ படிக்காதவங்க, நம்மளுக்கு எந்த விவரம் தெரியாது. ஆனா என்ற வீட்டுக்காரி இருக்காளே, நிறைய படிச்சிருக்கா. அவளுக்கு எல்லா விவரம் தெரியும். அவதான் இந்த மருந்து கொடுத்தா. நீ நிம்மதியா படுத்துக்கோ. நானும் போய் நீ படுத்து பார்த்தா. சிந்தாசு ருக்கு ருக்கு ருக்கு. வா வா வா. ஓடி 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 ஓடியா. அடடடடடா, என்ன ஒரு வேகம்! சும்மா இப்படி ஆடி மாசம் சொன்ன உடனே எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? படு 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 படு. என்ன மறந்தே போச்சு பிள்ளை. ஒரு டம்ளர் தண்ணி கொடு, இந்த மருந்தை நான் சாப்பிட்டேன். அடே, நான் ஒரு முட்டாள் பிள்ளை. நீ சாப்பிடுறதா? ஐயோ, விவரம் சொல்ல பிள்ளை, அப்பதான் எனக்கு தெரியும். சொல்லு பிள்ளை. பிள்ளை ருக்கு. என்ன பிள்ளை ஆச்சு? அச்சோ, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கேன். யோ வைத்தியரே, கொஞ்சம் வந்து என்னன்னு பாரியா. இது என்னன்னு எனக்கே தெரியும். என்னடி இது கொமட்டிட்டு வருது உனக்கே தெரியுங்கிற? என்ன விஷயம்? அட சரிக்கா விஷயம் சொல்லு பிள்ளை. வந்து வந்து நீங்க அப்பா ஆக போறீங்க. நான் ஐயனா போறேனா? அதுக்குள்ளே நமக்கு வயசு ஆகி போச்சு. ஆத்தா, நீ கிளம்பி ஆயிட்ட. உனக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. பண்ணாங்கட்டி, நீ ஓடி போய் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளையோட வீர சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்துரு. சரிங்க பிள்ளை ருக்கு. ஐயோ, எதுக்கு பிள்ளை வெக்கப்படுற? பாக்கியங்கிறது பெரிய சமாச்சாரம் சொல்லுவாங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என் மனசு குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் வேணா கேளு, அதை நான் வாங்கி தரேன். நீங்கதான் என்கிட்ட பிரியமா இருக்கிறீங்களே, அது ஒண்ணு எனக்கு போதும். அது சரி பிள்ளை, இன்னைக்கு நீ புள்ள காட்சியாச்சே, வேற ஏதாவது ஸ்பெஷலா கேளு, அதை நான் உனக்கு வாங்கி தரேன். ஐயோ, என்னங்க இது ஸ்பெஷல்?